ஒரு இந்திய சமூகத்தில், இந்திய வாழ்க்கை முறையில், ஏன் உலக இலக்கியத்திலேயே கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்தை இந்த மொழியும், இந்த பண்பாடும், இந்த கலாச்சாரமும், இது சொல்லுகிற செய்திகளும் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதன் காரணம் இந்த மொழி. தமிழ் என்ற மொழி உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிற அந்தஸ்து, உயரம் இருக்கிறது பாருங்கள். அது சாதாரணமானது இல்லை. உலகத்தில் 3500 ஆண்டுகளை கடந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் யார் நம்மை தவிர? சொல்லுங்க, வேறு யாராவது உண்டா? ஆம், இல்லை தானே? இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனைக்கு இன்னும் தீண்டாமை மனதில் தேக்கி வைத்திருக்கிற அழுக்கு பிடித்த மனிதர்கள் வாழுகிற உலகத்தில், நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று தன் சாதியின் பெருமையை பேசுகிற கீழான மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் ஆட்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடியது கற்பனை கெட்டாத கற்பனை தானே? அப்படி கற்பனைக்கு எட்டாத கற்பனையோடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்திற்கு சொன்ன மொழி எது? தமிழ். அவ்வளவு உயரம் நமக்கு இருக்கிறது. உணவு, பசி, விருந்தோம்பல், நட்பு, கல்வி, இல்லறம், துறவரம், பொருள், வேணாம் வேணாம் வேணாம், எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடியவர்கள் யார்? தமிழ். திருக்குறள். இந்த ஒரு வார்த்தை பேசும்போது பேசுபடி சொன்னாங்க, வள்ளுவன் வந்துட்டான்னு. ஆமா, வந்துருவான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும், யார் எழுதியிருந்தாலும், அது இளங்கோவாக இருந்தாலும், கம்பனாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், பாரதிதாசனாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழில் எழுத வந்த நானாக இருந்தாலும், இவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், வள்ளுவன் சொன்ன ஒன்றை ஏதேனும் ஒரு விதத்தில் சொல்லாமல் எழுதிவிடவே முடியாது. முடியுமா? நீ வள்ளுவனை படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், இது இன்னும் கற்பனை. நான் திருக்குறளை படித்ததே இல்லை, அதனால் என்ன? இப்ப திருக்குறளை படிக்காது நீ எப்படி சிந்திப்பா என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்து வைத்த கற்பனையின் உச்சம் எது? குறள். குறள் சொல்லுகிற நீதியை, குறள் சொல்லுகிற அறத்தை, குறள் சொல்லுகிற மேன்மையை, இவ்வளவு எதுக்கு? நான் ஒன்று சொல்றேன். ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள், 1330 குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். ஆமா, குறள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெய்வத்தான் ஆகாது எனினும். வள்ளுவன் நாத்திகனா? இல்லை. வள்ளுவன் கடவுள் மறுப்பானா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடவுள் வாழ்த்து பாடியவன். கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன் கற்பனை கெட்டாத கற்பனையோடு ஒரு குறள் எழுதுகிறான். எல்லாம் தெய்வம் கொடுக்கும் என்று நம்புகிற உலகத்தில், தெய்வம் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது என்று நம்புகிற ஒரு உலகத்தில், தெய்வம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்று நம்புகிற உலகத்தில், இன்னும் சொல்ல போனால் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. நான் கேட்கிறேன், ஒரு விஞ்ஞானி கேட்டார், எல்லாமே எழுதப்பட்டது விட்டது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் 2 புறமும் பார்க்கிறார்? இதுக்கு ஒருத்தன் பதில் சொன்னான், நாய் கூட பார்க்குதுன்னா. பார்த்துருக்கீங்களா? ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னால பைபாஸில் சமயத்தில் நம்மால் தான் பார்க்காம கிராஸ் பண்ணுறான். அது நின்று 2 பக்கமும் பார்த்துட்டு இந்த மூடர்கள் யாராவது வருகிறார்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது போகுது. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் சாலையை கடக்கும் போது இடதுபுறமும் வலதுபுறமும் ஏன் திரும்பி பார்க்கிறாய்? நியாயமான கேள்விதானே? உன் தெய்வம் உனக்கு கொடுக்குமா? கொடுக்கும். ஒருவேளை தெய்வம் கொடுக்காவிட்டால்? உன் தெய்வம் பெரிது சிறிது என்பதெல்லாம் இல்லை. தெய்வத்தால் கூட முடியாத ஒன்று இருக்குமா? இருக்கிறது என்கிறான் வள்ளுவன். இது ரொம்ப முக்கியம். கற்பனை கெட்டாத கற்பனை. கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன். வள்ளுவன் பெரியார் இல்லை, வள்ளுவன் நாத்திகன் இல்லை, வள்ளுவன் கடவுள் மறுப்பாளன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வள்ளுவன் கடவுளை நம்புகிற எல்லோருக்கும் பொதுவான கடவுள் வாழ்த்தை எழுதியவன். இல்லை, வள்ளுவர் எங்க கம்யூனிட்டி
வள்ளுவர் எங்க மதம் அப்படின்னு வள்ளுவருக்கு கலர் கலராக ட்ரெஸ் பண்ணி பார்க்குறான். ஆமாம், காவி கட்டி விடுறாங்க, ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. நீ என்ன வேணா பூசிப்பாரு, எங்கேருந்து வேணா வந்து பூசிப்பாரு, எவ்வளோ பெரிய கூட்டமாக வந்து வேணா நீங்கள் பூசிப்பாருங்க, ஒட்டாது. ஏன் ஒட்டாது? சொல்லிட்டான். கடவுள் வாழ்த்து பாடினவன் சொன்னான், தெய்வத்தான் ஆகாது எனினும் சாமியால் முடியாதுன்னாலும். அப்போ சாமியால் முடியாதது ஒன்று இருக்கா? இது தெய்வ குத்தம் இல்லையா? ஆமாடா, கற்பனை கிட்டாத கற்பனைடா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், அவன் சாமியால் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆகாது எனி நமக்கு என்ன உரை? உன் சாமியால முடியாது, சாமி கைவிட்டுச்சுன்னு அர்த்தம். ஏன் சாமி கைவிட்டுச்சு? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது கற்பனை கட்டாத கற்பனைலாம் நிறைய இருக்கு. அதில் தணிகை செல்வன் ஒரு கவிஞர் இருந்தார், அவர் தான் எழுதினார், இப்போதெல்லாம் எங்கள் சாமிகளுக்கு இந்தியாவே படிப்பதில்லை, ஏர் இந்தியா தான் படிக்கிறது எழுதினார். கதவை போட்டிட்டு படுத்துட்டு போனால் காலில் எழுந்திரிச்சு பார்த்தா வள்ளி தெய்வான முருகன் ஃபேமிலியே பிரிச்சிடறான். ஆமாம், வள்ளி ஒரு ஊருக்கு போயிடுச்சு, தெய்வான ஒரு நாட்டுக்கு போயிடுச்சு, முருகன் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாரு. தெய்வத்தான் ஆகாது சொல்லிட்டான் வள்ளுவன். அப்போ எது ஆகாது எனினும் எது கை கொடுக்கும்? முயற்சி. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றால் முயற்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை, கல்வி, வாசிப்பு. இது சாதாரணமான குரலெல்லாம் கடந்து போயிடாதீங்க, சாதாரணமான குரல் இல்லை அது. 2000 வருஷத்துக்கு காலம் நினைச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கே கூட கடவுள் மறுப்பை பேசுகிறவர்களை நாத்திகர்களாக பார்க்கிற ஒரு உலகத்தில் கடவுள் வாழ்த்தை பாடிவிட்டு கடவுளை மறுத்த ஒரு கற்பனைக்கு சொந்தக்காரன் வள்ளுவன். அடுத்து இன்னொரு குரல் எழுதினான் வள்ளுவன், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்னா. இந்த சமூகத்தில் யாரோ ஒரு மனிதன் எவனோ ஒருவன் பசியினால் கை ஏந்தி பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இந்த சமூகத்தில் உண்டாகுமானால், அடுத்த வரி வள்ளுவன் எழுதுகிறான், பசித்த ஒருவன் இருக்குமானால் பசித்த ஒருவன் இருப்பதற்கு காரணமான கடவுள் நாசமாய் போகட்டும் என்கிறான், பறந்து கெடுக என்கிறான். வைத்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் நம்மால் கோவில் என்ன செய்வான் சொல்லுங்க? 10 வருஷம் 15 வருஷம் ஒரே கோரிக்கைக்கு ஒரே சாமி கிட்ட போனவன் அது நிறைவேறலைன்னா என்ன செய்வான்? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? 15 வருஷமா வந்தேன், உன்னை நம்பித்தான் வந்தேன், என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டேன், எதெல்லாம் திரும்ப வருமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் நீ கண்ணை திறக்கலை. இனிமே உனக்கு நமக்கும் பேச்சுவார்த்தை, இனி இந்த வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு வேற சாமிக்கு போயிடுவான். நம்ம ரொம்ப சிம்பிளாக போயிடுவான். சாமி கூட பேசுவானா இல்லையா? நம்ம பேசுகிறோமா இல்லையா? நம்முடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால், நாம் கேட்டது கிடைக்காவிட்டால், நம்முடைய தேவை நிறைவேறாவிட்டால் தெய்வம் இல்லை என்று உணரும் ஒரு சமூகத்தில் கற்பனை கிட்டாத ஒரு கற்பனை எங்கோ ஒரு பசித்த மனிதன் இருந்தால் இந்த உலகமும் இந்த அதை படைத்த கடவுளும் நாசமாய் போகட்டும் என்று ஒருவன் பாடியிருந்தால் அவனுக்கு அடுத்தவன் பசியின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும். அந்த வள்ளுவன் பாட்டுத்தானே வள்ளலாரிடத்தில் அடுப்பாக எரிகிறது. அந்த வள்ளுவன் குரல் தானே, அந்த வள்ளுவனின் வாசகம் தானே, வள்ளுவனின் பாட்டுத்தானே வருவருக்கெல்லாம் சமைத்து போடும் அன்னசாலையை உருவாக்குமாறு ஒரு வள்ளல் பெருமானை உலகத்திற்கு உண்டாக்கியது எது? தமிழ், எமது மொழி. கற்பனைக்கு எட்டாத கற்பனை எவ்வளவு இருக்கு. நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் நண்பர்களே, சிந்தனைகளே அவ்வளவு கற்பனை கட்டாத கற்பனை. நான் இன்றைக்கும் ஒன்று சொல்கிறேன், தன் ஜாதி உயர்ந்தது, தன் ஜாதி பெரியது, தன் ஜாதிக்கு இணையான ஜாதி இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அப்படி சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவர்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சொல்லிக் கொள்கிற மாதிரி இவங்கன்னா படிச்சிருக்காங்க, குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கேன்,
நானா எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். தகுதியாக பொது இடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் மற்ற ஏதிலிகள் தான் மற்ற ஏதிலிகள் தான் தங்கள் ஜாதி பெருமை பேசுகிறார்கள். நான் ஜாதி பெருமை பேசுகிற எல்லோரையும் கேட்க விரும்புகிறேன். அந்த ஜாதியில் பிறப்பதற்கு எந்த பரீட்சை எழுதுன நீ? உங்க அப்பா அம்மா எழுதுனாங்களா? கிடையாது. நீ குரூப் 1 குரூப் 4 அதுக்கு ஏதாவது தனியாக படிச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறப்பதற்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறப்பதற்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆமாம், நான் கிருஷ்ணகுமார் ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேன், அவ்வளோதானே. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேன். ஆனால் நான் இந்துவோ? இல்லை. நான் இந்து என்பதை விடவும் முசல்மான் என்பதை விடவும் கிறிஸ்தவன் என்பதை விடவும் மனிதன் என்பது தானே சிறப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதன் பொருள் என்ன? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம், அவ்வளவுதான். இடையில் எங்கே மதம், எங்கே ஜாதி? பெயரில் கூட இருக்கிறது ஜாதி மதமும் இங்கே. அதனால ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி பெரியார் இடத்துல போய் கேட்டார்கள். பேர் வைக்க 1 ரூபா வாங்குவார் பெரியார். ஆமாம், 1 ரூபா வாங்கிட்டு குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்டார். ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா அது தெரியாமல் பேர் வைக்கிற தலைவன்லாம் நம்மகிட்ட இருக்கான், எனக்கு தெரியும். என்ன குழந்தைன்னு கேட்டார். ஆண் குழந்தைன்னாங்க. லண்டன் அப்படின்ட்டார். ஆமாம், அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப ஐயா அப்படின்னா என்ன அப்படின்னாரு. வேறு பேர் வைங்க அப்படின்னா. இந்த நல்ல பேர் தான் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னார். இல்லையா, வேறு பேர் வச்சுருங்க அப்படின்னா. அப்போ இன்னொரு 1 ரூபா கொடு அப்படின்னா. அவன் இன்னொரு ரூபா கொடுக்க தயாராகிட்டான். பெரியார் சொன்னார், இருக்கட்டும், பழனி, சிதம்பரம், திருப்பதி இன்னும் பேர் வைக்கிறீல்ல, லண்டன்னு பேர் வச்சா என்ன? இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஊர் அது. காஸ்ட்லியான பேராக வச்சுருக்கேன், எடுத்துன்னு போ அப்படின்னார். அவங்க விளங்கலை. அடுத்த வார்த்தை கற்பனை கெட்டாத கற்பனையோடு தந்தை பெரியார் சொன்னார், லண்டன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவன் சாதியையோ மதத்தையோ அடையாளம் கண்டுகொள்ள முடியாத உயரத்தில் உன் குழந்தை இருப்பான் என்பதால் அந்த பெயர் வைத்தேன் என்று சொன்னார். பாருங்கள், அது சமத்துவத்தின் அடையாளம். அந்த கற்பனை தான் நிஜமாக வேண்டிய ஒரு சமூகம் இங்கே. உண்மையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் என் நண்பர்கள் இங்கே கேட்டுக்கொண்டார்கள், கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ராமனை பற்றி பேச வேண்டும். ஆமாம், தமிழில் கற்பனை எங்கேயெல்லாம் உலக இலக்கியத்தில் தொற்றிருக்கிறது, உலக இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் எங்கேயெல்லாம் தொற்றிருக்கிறது. நண்பர்களை, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனைகளை தமிழ் இலக்கியம் முன்வைத்திருக்கிறது. ஒரு காதல் காட்சி தமிழ் இலக்கியத்தில். வீட்டின் கொல்லைப்புறத்தில் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அவன் அவளை முத்தமிட போகிறான். தனியாக சந்திக்கிற போது வேற என்ன செய்வான்? அதானே, நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்பான். அவ்வளோ லூஸாக இருந்தால் அவன் ஏன் காதலிக்கிறான்? 2 பேர் தனியாக இருந்தாங்க, அவன் முத்தமிட போனான். அவன் சொன்னான், வேண்டாம், இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனான். இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த மரத்தடிக்கு போன பிறகு அவன் கேட்டான், சரி வந்துட்டோமே, இங்கே வந்தோடனே ஒரு முத்தம் கொடுப்போம்னு நினைக்கல, அங்கே ஏன் வேண்டாம் என்று சொன்னாயின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னா, இந்த வீட்டிலே தான் என் தாய் பிறந்து வளர்ந்தாள். என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் புன்னை விதைகளை மறைத்து வைத்து விளையாடுவாள். இந்த விளையாண்டுருக்கீங்களா? மண்ணில் விளையாண்டுருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? மண்ணில் வீடு கட்டினால் யார் யார் இருக்கு? ஒரு தலைமுறை இருக்கு. இப்போ முடியாது. இப்போ மண்ணை வாங்கி போட்ட உடனே முள்ளை வெட்டி போட்டுறான். நம்ம எவனும் அதில் வீடு கட்டுறவனே கூட அதுக்குள்ள போக முடியாது. நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. மண் யாராவது வாங்கி போட்டாங்கன்னா தெருவே அங்கே தான் இருக்கும். அந்த கோபுரத்தில் ஈர மண்ணில் ஒரு வீடு கட்டி, அது கோபுரம் கட்டுறதுக்கு ஈர மண் வேணும், மேலே போடுறதுக்கு காஞ்ச மண் வேணும். அப்புறம் அதில் சங்கு கிடக்கும், அதை எடுத்து மேலே வச்சு, அப்புறம் அந்த கோபுரத்துக்கு என்ன பண்ணுவோம்? 4 பக்கமும் வாசல். தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா?
நல்ல வேலை. ஆமாம், அப்படி இந்த பக்கம் அப்படி தோண்டுவோம், அந்த பக்கம் 2 பேர் 4 பேர் தோண்டுவாங்க. நம்ம இந்த பக்கம் தோண்டி அந்த பக்கம் தோன்றது நம்மளாகவும் இருந்துட்டு அப்படி தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே அந்த விரல் 2ம் தொட்டுக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அது இந்த இன்பம் விளையாண்டவனுக்கு தான் தெரியும், விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆமாம், மண்ணில் விளையாண்டவனுக்கு தான் அந்த இன்பம் தெரியும், விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆமாம், என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் விதைகளை வைத்து விளையாடுவாள். ஒரு பொழுது அப்படி விளையாண்ட போது ஒரு புன்னை விதையை விட்டு விட்டு போய்விட்டாள். பிறகு தற்செயலாக வந்து பார்த்தாள், அவள் விளையாடுகிற போது விட்டு விட்டு போன புன்னை விதை சிறு செடியாக முளைத்து 3 இலை விட்டிருந்தது. எவ்வளவு கவனமா பேசுறேன் பாருங்க. முளைத்து 3 இலை, ஓசையோடு சொல்றேன், முளைத்து 3 இலை விட்டிருந்தது. நீங்க ஏதாவது கற்பனை செய்து கொண்டால், தலைப்புக்கு ஏற்றபடி கற்பனை கிட்டாத கற்பனையை நீங்களே தொட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அது முளைத்து 3 இலை விட்டது. என் தாய் சொன்னாள், மகளே, நீ பிறப்பதற்கு முன்பு என் கொல்லையில் வளர்ந்த இதை தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். உனக்கு எப்படி அமுதூற்றி வளர்த்தேனோ அதுபோல் அதற்கு நான் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பு அவள் பிறந்தவள் யார்? அந்த புன்னை. அந்த புன்னை மரம் செடியாகி மரமாகி விட்டது. அவள் உன்னில் மூத்தவள், அவள் உனக்கு சகோதரி என்று சொன்னாள். இதை தலைவி சொல்வதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க பாடலில் தமிழன் எழுதியிருக்கிறான். என் அன்புக்குரியவனே, என் காதலனே, அங்கே முத்தமிட வேண்டாம் என்று ஏன் தெரியுமா சொன்னேன்? என் சகோதரியின் முன்பு நீ என்னை முத்தமிடுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னால், நண்பர்களே, கொல்லைப்புறத்தில் நின்ற மரத்தை கூட பிறந்ததாக கருதிய கற்பனை உலகத்தில் எந்த இலக்கியத்தில் உண்டு? இப்ப எங்க வந்துட்டோம்? கூட பிறந்தவளையே மரமாக கருதுற இடத்துக்கு வந்துட்டோம். கூட பிறந்தவளையே அக்னியாக கருதும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிற ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கற்பனை, கொல்லைப்புறத்தில் நிற்கும் மரத்தை கூட பிறந்தவளாக கருதிய கற்பனை உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்தில் உண்டு? எங்கேயும் கிடையாது. அது சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, நம்மிடம்தான் இருக்கிறது, வள்ளுவனிடம் இருக்கிறது, கம்பனிடம் இருக்கிறது, உலக இலக்கியம் எல்லாத்திலும் இருக்கிறது. நான் முதலில் சொன்னேன்னு பாருங்கள், தாய்மொழி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சுதந்திரமானவர்கள். மொழி நமக்கான அடையாளத்தை தருகிறது. மொழி இருப்பதாலே தான் நாம் நாகரிகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் இன்னும் கூட